அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லா அல்ஹம்துலில்லா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லா வபஅத். இந்த காணொளி எதுக்காகன்னா, இன்னைக்கு காலையிலேருந்தே ஒரு வீடியோவை நிறைய பிரதர்ஸ் எனக்கு அனுப்பிட்டு இருந்தாங்க. அந்த வீடியோவில் ஒரு சகோதரர்கிட்ட ஒரு சகோதரி சூனியம் தொடர்பாக ஒரு கேள்வி கேட்குறாங்க. இந்த சகோதரி யாருன்னு எனக்கு தெரியல, மேபி அவர் ஒரு ஜமாத்தை சேர்ந்தவரா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனால் அவர் சொன்ன பதில் தவறான பதில். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாதுகாக்கட்டும், அவருக்கு நேர்வழி காட்டட்டும். அவர் என்ன சொன்னார் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். ஏன்னா இப்போ சூனியம் இருக்கு, சூனியம் வைக்கிறாங்க, அதெல்லாம் சொல்றாங்க. ஸோ சூனியம் இருக்குதா இல்லையா, ஆலிம்ஸெல்லாம் வச்சு ஓதி அதை எடுக்கிறேன் அந்த மாதிரிலாம் சொல்றாங்க. அதே மாதிரி ரசூலாக்கும் வச்சாங்க சூனியம். அவங்க சுக்குல் சுலாஸ்லாம் ஓதி எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹதீஸ்ல இருக்கு, அந்த மாதிரிலாம் சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் இருக்குதா அப்படின்றது. சூனியத்தை பத்தி நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். சூனியம்னா என்னன்றதை நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா, ஒருவர் இருப்பாரு, அவருக்கு அவர் முடியோ செருப்போ இல்லைன்னா அவரோட ட்ரெஸ்ஸோ இல்லை காலில் இருக்கிற மண்ணோ எல்லாத்தையும் எடுத்து வச்சு ஏதோ ஒரு பூஜை பண்ற மாதிரியோ இல்ல ஏதாவது ஒரு சூறாவை ஓதுனாலோ ஒருத்தரை நம்ம எது வேணாலும் செய்யலாம். அவருக்கு கை கால் வழங்காம செய்யலாம், அவரை பைத்தியமாக்கலாம், என்ன வேணாலும் ஆக்கலாம் அப்படின்ற நினைக்கிறது தான் சூனியத்தின் அடிப்படை. கரெக்டா? இந்த சகோதரர் சூனியம் தொடர்பாக பதில் சொல்றார். சூனியம்னா என்னன்னா, இந்த மாதிரி ஒரு சாமியார் உட்கார்ந்துக்கிட்டு ஒருவருடைய முடியோ ஒருவருடைய சில விஷயங்களே வச்சு அவருக்கு ஆபத்து ஏற்படுத்துறதுக்கு அவர் சில விஷயங்களை ஓதுவார். இதுதான் சூனியம்னு சொல்லிட்டு இது யாருடைய வேலை அப்படின்னு கேட்குறாரு. சகோதரி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, இது சைத்தானுடைய வேலைங்கிறாங்க. அவங்க சொன்னது தான் கரெக்டு, இது சைத்தானுடைய வேலை தான். ஆனால் இவர் என்ன சொல்கிறாருன்னா, சைத்தானுடைய இருக்கட்டும், இது அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய வேலை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தான் ஒரு மனுஷனுக்கு தீமையை ஏற்படுத்த முடியும், நன்மையை ஏற்படுத்த முடியும். ஆகவே சூனியம் வழியாக இவங்க தீமையை ஏற்படுத்த முடியும்னு சொல்கிறது என்னது, அல்லாஹ்வால மட்டும்தான் செய்ய முடியும்னு சொல்லிட்டு. சுப்ஹான் அல்லாஹ், இதுவே மிகப்பெரிய தவறான ஒரு விளக்கம். சூரத்துல் பக்ரால 102வது வசனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றான், யானி வத்தபஉ மா தத்லு ஷயாத்தீனு அலா முல்கி சுலைமான் வமா கஃபர சுலைமான் வலாக்கின்ன ஷயாத்தீன கஃபரு யுஅல்லிமூன அன்-நாஸ ஸிஹ்ர். இதுதான் அந்த சகோதரி கேட்டது. அதாவது இந்த சிஹர்னா என்ன, இந்த சூனியம், இந்த சூனியத்தின் வழியாக பாதிப்பை ஏற்படுத்தி வைக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் வேலைகள்லாம் செய்யுது, ஷைத்தானிய வேலையெல்லாம் செய்கிறது யாரு அப்படின்னா ஷைத்தான்கள் அப்படின்னு சகோதரி சொல்றாங்க. இல்லை அப்படின்னு இவர் மறுக்கிறார். ஆனால் குர்ஆன்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஷைத்தான்கள் தான் இதை செஞ்சாங்கன்னு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றான். அவர்கள் தான் மக்களுக்கு சூனியத்தை கற்றுக் கொடுத்தாங்கன்னு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றான். சரி, தொடர்ந்து அவர் என்ன சொல்றான்னு பார்ப்போம். முக்கியமானது, ஒருவனுக்கு நன்மையோ தீமையோ நடக்கணும்னா அது அல்லாஹ்வுடைய நாட்டத்தினால் மட்டும்தான் நடக்கும். அல்லாஹ்வுடைய தன்மை. கரெக்டா? ஒருவருக்கு உணவளிப்பது அல்லாஹ்வுடைய தன்மை, ஒரு குழந்தையை பிறக்க வைப்பது அல்லாஹ்வுடைய தன்மை, ஒருவருக்கு நன்மையோ தீமையோ ஒரு ஆக்சிடென்ட்டே நடக்குது, ஒரு மௌத்தே நடக்குது, இது அனைத்தும் அல்லாஹ்வின் நாட்டத்தினால் அல்லாஹ்வின் கட்டளையினால் நடக்கிறது. கரெக்ட் தானே? மலக்குல் மௌத் வருவார், உயிரை பறிப்பார், அல்லாஹ்வின் கட்டளை. ஒரு மரத்தில் இருந்து ஒரு இலை கீழே விழுகிறது என்றால் அதை கூட அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறான். அல்லாஹ் தன் திருமறையில சொல்றான். சோ அல்லாஹ்வுக்கு இருக்கக்கூடிய தன்மையை யாரு கொண்டு போய் கொடுக்குறாங்க? ஒரு சூனியக்காரனுக்கு போயிட்டு அவன்கிட்ட இந்த தன்மை இருக்கு, அவன் நினைச்சா இருந்தாலும் என்ன வேணாலும் செஞ்சிருவான், கை கால் விளங்காம ஆக்கிடுவான், அப்படி ஆக்கிடுவான், இப்படி ஆக்கிடுவான்னு சொல்லிட்டு ஒரு சூனியக்காரனுக்கு போய் அல்லாஹ்வின் தன்மையை வைக்கிறது இணைகர். சரி, இவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய நாட்டம் இருக்கு இல்லையா, அதன் அடிப்படையில் தான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நன்மை தீமைகள் நடக்கும்னு. இதை யாருமே மறுக்கலை. பல குர்ஆன் ஆயத்துகள், பல ஹதீதுகள் இதை தெளிவுபடுத்துறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் அல்லாஹும்ம லா மானிய லிமா அதைத வலா முஅதிய லிமா மனஅத வலா யன்ஃபஉ தல் ஜத் மின்கல் ஜத். அதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதை தந்தானோ அதை தடுப்பதற்கு யாருக்கு எந்த சக்தியும் கிடையாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மிடமிருந்து எதை தடுத்தானோ அதை தருவதற்கு எந்த சக்தியும் யாருக்கும் கிடையாது. அப்போ ஒரு தீங்கு நமக்கு ஏற்படுத்தணும்னு ஒரு ஆள் நினைச்சாரு, அல்லது ஒரு குரூப் ஆஃப் மக்கள் நினைச்சாங்க, அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க இல்லையா, அந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மனிதர்களும் ஜின்களும் சேர்ந்து நமக்கு ஒரு தீங்கிழைக்கணும்னு நினைச்சா கூட அவங்களால தீங்கு செய்ய முடியாது. எது வரைக்கும் என்றால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய நாட்டத்தில் அது இருக்கும் வரை. சுப்ஹானல்லாஹ். இப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய நாட்டத்தை இங்கே கேள்வி கேட்கல யாருமே. இங்கே என்ன கேள்வி, சூனியம் அப்படிங்கக்கூடிய ஒரு கலை இருக்குதா இல்லையாங்கிறது தான் அந்த பெண்ணுடைய கேள்வி. உடனே எங்க போயாச்சு, சூனியக்காரனோட அல்லாஹ்வை தொடர்புபடுத்தி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு தான் இந்த பண்பு இருக்கிற மாதிரி கொண்டு போறது எவ்வளோ பெரிய அநியாயம் அது. சுப்ஹானல்லாஹ். எத்தனையோ மக்கள் சொல்லுவாங்க சூனியம் இருக்கு, அதை வச்சாதான் தப்பும்பாங்க. சூனியம் என்பது ஒன்று இல்லை. அல்லாஹ் தன் திருமறையில சூனியக்காரர்கள் இருந்ததா சொல்றான். சரியா? சூனியக்காரர்கள் இருந்தாங்க, அவங்க கிட்ட இருந்து நீங்க பாதுகாப்பு தேடுங்க சொல்றான். சூனியக்காரர்கள் என்ன தெரியுமா செய்வாங்க? சூனியக்காரர்கள் நான் சூனியம் பண்ணுவேன், அது பண்ணுவேன், இது பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க கிட்ட இருந்து நீங்க பாதுகாப்பு தேடுங்க. சூனியம்னு ஒண்ணு இல்ல, சூனியக்காரன் சொல்லிக்கிட்டு இருந்தான். சுப்ஹானல்லாஹ். அந்த யூடியூப் பயன்படுத்தி, இன்ஸ்டாகிராம் பயன்படுத்தி அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை தெரிந்த அளவுக்கு கொண்டு போய் சேர்ப்பது அப்படிங்கக்கூடிய ஒன்று நல்ல விஷயம். ஆனால் தனக்கு அறிவில்லாத ஒரு விஷயத்தை பேசுறது, குழப்பம் செய்கிறது அப்படிங்கிறதெல்லாம் இது நல்ல பண்பு கிடையாது. இந்த சகோதரர் திருந்தணும். இவர் சொல்லக்கூடிய வார்த்தையோட இன்டென்சிட்டி அவர் புரிஞ்சுக்கிட்டாரான்னு நமக்கு தெரியல. அவர் சொல்கிறாரு, யானி சூனியக்காரர்கள்னு அல்லாஹ் சொல்கிறான் இல்லையா, சூனியக்காரர்கள்னு சொல்கிறான். சூனியக்காரர்கள்ங்கிறது யார் அல்லாஹ் சொல்கிறான்னா,
அதாவது சூனியம் செய்யக்கூடியவர்களை சொல்லலாம், சூனியம் செஞ்சிருவோன்னு பயம் காட்டுறாங்கல்ல, அவங்க கிட்டேருந்து பாதுகாப்பு தேடுங்கன்னு சொல்கிறானாம். அதாவது அல்லாவே இந்த இன்டென்ஷனில் தான் சொல்கிறான்னு இவர் கண்டுபிடிச்சிருக்கிறார். இப்போ இது எங்கேருந்து எப்படி எந்த ஆதாரத்தில் இது அப்படி சொல்கிறாருன்னு நமக்கு புரியலை. ஏன்னா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் மிக தெளிவாகவே சொல்கிறான், ஒத்தபஉ மா தத்லு ஷயாத்தீனு அலா முல்கி சுலைமான வமா கஃபர சுலைமானு வலாக்கின்ன ஷயாத்தீன கஃபரு யுஅல்லிமூன الناس السحر يعلمون الناس السحر وما أنزل على ملكين ببابل هاروت وماروت وما يعلمان من أحد حتى يقولا إنما نحن فتنة فلا تكفر. எவ்வளோ தெளிவான வசனம் இது. இந்த சூனியம் அப்படிங்கக்கூடிய இந்த கலை கற்றுக் கொடுக்கப்பட்டது நபி அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். இந்த கலையை ப்ராக்டிஸ் பண்ணுறது குஃபுர்னு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த இடத்துல பதிவு செய்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரும்பாவங்களில் சூனிய கலையை, சூனியத்தை கற்றுக்கொள்வது அல்லது சூனியத்தை ப்ராக்டிஸ் பண்ணுறதுங்கிறது குஃபுரு, இது மிக பெரும் பாவம்னு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இஸ்லாமிய ஆட்சி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு கேபிட்டல் பனிஷ்மெண்ட், சூனியக்காரர்களுக்கு என்னது, அவர்களுடைய உயிர் பறிக்கப்படணும் அப்படிங்கக்கூடிய பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு ஃபிக்குகளில் இருக்குது. அப்போ சுப்ஹானல்லாஹ், இது எல்லாத்தையுமே மறுக்கக்கூடிய செயலை இந்த நபர் செய்து கொண்டு இருக்கிறார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருக்கு நல்ல வழியை காட்டட்டும். சரி, அடுத்தது. ஏன்னா மூசா நபியோட சம்பவத்தை எடுத்து பார்த்தா சொல்ல முடியும். அனைத்து சூனியக்காரர்களும் அவங்க சூனியம் எல்லாமே வெறும் கண் துடைப்பு என்பதாக சொல்லி அல்லாஹ்விடம் சஜிதாவில் விழுந்தார்கள். அல்லாஹ் தன் திருமறையில பேச, சூனியக்காரர்கள் அனைவருமே அதாவது கண் துடைப்பு அப்படின்னு அவங்களே நினச்சிக்கிட்டாங்களாம். அதனால் சஜதாக்கு போயிட்டாங்களாம். அப்படியே இருக்குது குர்ஆன் ஆயத்தில். எங்கே இருக்குது அப்படி குர்ஆன் ஆயத்தில்? கண் துடைப்பு நடத்தி விட்டோம், அதனால் சஜதாக்கு போயிட்டோன்னு. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுடைய சூனியத்தை வீழ்த்தி காட்டினான். மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுத்த அந்த முஅஜிஸா அவர்களுடைய சூனியத்தை வீழ்த்தினது. ஆனால் அவர்கள் பெரிய சூனியக்காரர்கள், மிகப்பெரிய சூனியத்தை செய்தவர்கள். ஆனால் அவர்களுடைய சூனியம் வீழ்த்தப்பட்டது. அப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தான் இதைவிட மிக பவர்ஃபுல்லானவன், நம்மளுடைய சூனியத்தை விடவும் மிக பவர்ஃபுல்லானவன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். நாம் அல்லாஹ் மட்டுமே வணங்கணும், நாம் மூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய தீனை ஏற்றுக்கொள்ளணும் அப்படிங்கக்கூடிய நிலையில் அவங்க சஜதா செஞ்சாங்க. இவர் என்ன சொல்கிறார்? சூனியத்தை மறுத்த நிலையில் செஞ்சாங்களா? அவர் சூனியங்கிற ஒரு கலை கிடையாதுங்க, நான் தெரியாமல் செஞ்சுட்டேன், அப்படி ஒரு கலை கிடையாது, அதனால நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறேன் அப்படி சொன்னாரா? அப்படி செய்யலை. இந்த சூனியத்தை வெல்லக்கூடிய அளவுக்கான முஅஜிஸாவை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த இடத்துல ஏற்படுத்தினா, அப்போ இஸ்லாம் உண்மையானது, இந்த தீன் உண்மையானதுங்கிற நிலையில் அவங்க என்ன பண்ணாங்க? சுஜூதில் விழுந்தாங்கிறத பார்க்க முடியுது. இதுவெல்லாம் முக்கியமான செய்தி. முகமது நபிக்கே சூனியத்தை வச்சுட்டாங்க சொல்லக்கூடிய மக்களை பார்க்கணும். அதுக்கு ஒரு ஹதீஸ் இருக்கு. அண்ணா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அறிவிப்பாங்க, இந்த மாதிரி ஒரு செய்தி அப்படின்னு சொல்லி போடுறாங்க. எந்த ஒரு ஹதீஸாக இருந்தாலும் சரி, குர்ஆனுக்கு முரண்பட்ட அந்த ஹதீஸை நம்ம அப்படியே நிராகரிச்சிடும். மாஷா அல்லாஹ், ரைட். இப்போ இவர் என்ன கொள்கையில் இருக்கிறாருன்னா, ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் குர்ஆனுக்கு முரண்படும் என்கின்ற ஒரு நிலையில் இருக்கிறாரு. நம்மள நமக்கு தெரியும், தமிழ் சமூகத்தில் டிஎன்டிஜே அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது. பல நூற்றுக்கணக்கான ஹதீஸை மறுப்பதில் அவர்கள் வல்லுநர்கள். அவங்களுக்கு என்னென்னலாம் பிடிக்கலையோ அதெல்லாம் மறுத்துருவாங்க. அவர்களுடைய பழைய தலைவர் மறுத்த அந்த அழகெல்லாம் பார்க்கும் பொழுது உண்மையிலேயே எப்படி தான் அந்த ஜமாத்தில் பயணிக்கிறாங்கன்னு நமக்கு தெரியலங்க. சுப்ஹான் அல்லாஹ். அல் ஐனுல் ஹக், கண்ணேர் உண்மை அப்படின்னா, இல்லை கண்ணேர் எப்படி உண்மையாகும்? ஊட்டியெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம், ஆனால் எரியவா செய்து. கண்ணேர் உண்மை கிடையாது. எத்தனையோ நடிகைகள் இருக்கிறாங்க, அழகாக இருக்கிறாங்க, அவர்கள்லாம் மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க, அவங்க என்ன மௌத்தாவாக போயிட்டாங்க இப்படி சொல்லக்கூடிய அளவுக்கு அதெல்லாம் சூனியம்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. சரி, எப்படி ப்ரூஃப் பண்ணுறது அப்படின்னா, மார்க்க ரீதியாக ஆதாரத்தை வச்சு ப்ரூஃப் பண்ணுறது இல்லைங்கிறது ப்ரூஃப் பண்ண முடியாது. உடனே என்ன சொல்லிடுறது? எனக்கு சூனியம் வச்சு காட்டு பார்ப்போம், நான் மௌத்தாவரானா பார்ப்போம், எனக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுத்தி பார்ப்போம்னு சொல்கிறது. இது எவ்வளோ பெரிய மோசமான ஒரு விஷயம். இப்படி லாஜிக்கை வச்சு, அதாவது ஆதாரத்தை மறுக்கக்கூடிய, அறிவை முற்படுத்தி ஆதாரத்தை மறுக்கக்கூடிய முஅத்தஸிலாக்கள், நவீன முஅத்தஸிலாக்களாக இவர்கள் இருக்கிறார்கள். பாவம், இந்த சகோதரர் அவர்களை பின்பற்றுகிறாருன்னு நினைக்கிறேன். நாம் இப்போது ரீசெண்டாக கேள்விப்பட்டோம், டிஎன்டிஜே அமைப்பிலிருந்து சில ஹதீஸுகளை மீளாய்வு செய்துட்டு இருக்கிறாங்கன்னு. அவங்களுக்காக நம்ம துவா செய்வோம். அவங்க மறுத்த எல்லா ஹதீஸுகளையும் மீளாய்வு செய்து மறுபடியும் ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்ட்டு. ஆனால் இந்த சகோதரர் பாவம், அவர் இந்த கல்வி இல்லாமல், தெளிவு இல்லாமல் இதை பேசியிருக்கிறாருங்கிறது தெரிய வருது. அந்த ஜமாத்தில் பேசக்கூடியதை அப்படியே எடுத்து இவர் பேசுகிறார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பாதுகாக்கணும். அதே மாதிரி சூனியத்தினால பாதிப்பு ஏற்படுத்த முடியுமானா, இவர் பாதிப்பே ஏற்படுத்த முடியாதுங்கிறாரு. இதுவும் குர்ஆனுக்கு மாற்றமானது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதே வசனத்தில் சொல்கிறான் இல்லையா, இந்த சூனியத்தினால எந்த பாதிப்பை ஏற்படுத்த முடிஞ்சிச்சு அப்படிங்கிறது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். என்ன சொல்கிறான்னா, ஃபயதஅல்லமூன மின்ஹுமா மா யுஃபர்ரிகூன பிஹி பைனல் மர்இ வ ஸௌஜிஹி அப்படின்னு சொல்கிறான்.
எப்படிப்பட்ட ஒரு சூனியத்தை கற்றுக் கொடுத்தாங்கன்னா, அதாவது கணவனுக்கும் மனைவிக்கும் நடுவில் ஒரு பிரிவினை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூனியத்தை இவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்போ கணவனுக்கும் மனைவிக்கும் இந்த சூனியத்தை ஏற்படுத்தி பிரிக்க முடியும்னு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான். சொல்லிட்டு உடனே அல்லாஹ் சொல்றான், வமாஹும் பித்தாரீன பிஹி மின் அஹதின் இல்லா பிஇذனில்லாஹ். அல்லாஹு அக்பர். அவர்களால இந்த சூனியத்தை வைத்து எந்த பாதிப்பையும் ஏற்படுத்த முடியாது அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாதவரை. அப்ப அல்லாஹ் நாடினால் சூனியம் பாதிப்பை ஏற்படுத்தும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய நாட்டம் இல்லைன்னா இவர்கள் எவ்வளவு சூனியம் செய்தாலும் அது நமக்கு பலிக்காது. அதனால நம்மள ஒன்றும் செய்ய முடியாது. காலை மாலை துவாக்கள் எடுத்து பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை முறை எடுத்து பாருங்க. இரவு தூங்குற வரைக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாப்பு தேடி இருக்கிறாங்க. குல் சூரா ஓதி இருக்கிறாங்க. இன்னைக்கு தௌஹீது பேசக்கூடிய வட்டாரங்களில் இந்த மாதிரியான பழக்க வழக்கங்கள் அகற்றப்பட்டதுக்கு மிக முக்கியமான காரணம் இது ஒன்று. ஆரம்பத்தில் ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த ஜமாஅத்தினுடைய ஆரம்ப இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க நல்லா தான் இருந்தாங்க, எந்த ஹதீஸையும் மறுக்கலை. அடுத்தது என்ன பண்ணாங்கன்னா ஒரு ஸ்டாண்ட் எடுத்து வச்சாங்க. சஹாபாக்களுடைய புரிதலை விடவும் எங்களுடைய புரிதல் சிறந்தது அப்படிங்கக்கூடிய ஒரு ஸ்டாண்ட் எடுத்து வச்சாங்க. அந்த ஸ்டாண்ட் எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி சஹாபாக்களை கிண்டல் அடித்தாங்க, கேலியாக பேசினாங்க. அப்போ நாமளாக வந்து என்ன, சஹாபாக்கள் மாசும் கிடையாது, சஹாபாக்கள் பாவத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் கிடையாது அப்படிங்கக்கூடிய ஒரு நிலை நமக்கு தெரியும். ஆனால் அதுக்கு அடுத்த நிலை எப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னால், சஹாபாக்களை விடவும் எங்களுடைய ஜமாத்தில் இருக்கக்கூடிய 4 பேர் எடுக்கக்கூடிய முடிவு சிறந்தது அப்படிங்கக்கூடிய ஒரு நிலைக்கு மக்களை தள்ளினாங்க. அடுத்ததாக அவங்க எடுத்து வச்சது தான் ஹதீஸ் மறுப்பு கொள்கை. ஹதீஸை மறுத்தாங்க, சகட்டு மேனிக்கு இஷ்டத்துக்கு மறுத்தாங்க. எங்களுடைய லாஜிக்கு இது ஒத்து வரல அப்படின்னு மறுத்தாங்க. இன்னைக்கும் அந்த அமைப்பிலிருந்து பல பேர் வெளியேறினவங்களுடைய மிக முக்கியமான கம்ப்ளைண்ட் என்னன்னு சொன்னால் ஹதீஸ் மறுப்பு. தேவையில்லாமல் அவங்க ஹதீஸை மறுத்தாங்க, ஷேக் அப்பாஸ் அலி உட்பட. அப்போ ஷேக் அப்பாஸ் அலி வெளியில் வந்து சொன்னது என்னது, ஹதீஸ் மறுப்பை அவர்கள் வந்து கையில் எடுத்தாங்க, அதனால தான் வெளியில் வந்தேன்னு சொல்லிட்டு. இது எப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னால், இவர் எப்படியான ஒரு ஃபத்வா கொடுக்குறாருன்னா, இந்த சூனியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், சூனியங்கிற ஒரு கலை இருக்குது, அதனால இந்த பாதிப்பை ஏற்படுத்த முடியும் அல்லாஹ்வுடைய நாட்டம் இருந்தாலே அப்படின்னு சொல்லிட்டானா, இவர் சொல்றார் சூரியத்தை நம்பக்கூடியவர்கள் முஷ்ரிக்குகள்னு சொல்றார். ஒரு பெரிய தக்ஃபீர் அவர் செய்யறாரு சாதாரணமாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு சூனியம் வச்சிட்டாங்கன்ற ஒரு கட்டத்துக்கு வச்சுப்போமே, அல்லாஹ் கிட்ட இருந்து வஹி வந்து கொண்டே இருக்கும். யாருக்கு? ரசூலுல்லாஹ்க்கு. சூனியம் வச்ச பீரியட் என்னன்றதெல்லாம் இல்ல. அதாவதுங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு சூனியம் வைக்கப்பட்டதுங்கிறது ஒரு சஹீஹான ஹதீஸ். அந்த சஹீஹான ஹதீஸை வைஃப்னு கூட சொல்ல முடியாது இவர்களால. ஏன்னா தரமான மிக தரமான ஒரு ஹதீஸ். அந்த ஹதீஸை எப்படி மறுக்கிறாங்களாம், குர்ஆனுக்கு அது வந்து மாற்றாக இருக்குது. எப்படி குர்ஆனுக்கு மாற்றமாக இருக்குது? இல்லை, அவங்களால எதையும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. அவங்களா ஓன் இன்டர்பிரிட்டேஷன். உங்களுக்கு ஒன்று தெரியுமா, இன்னும் இந்த வசனம், இந்த சூரத்துல் பக்ராவுடைய 102வது வசனத்தை 7 முறை அவங்க இன்டர்பிரிட்டேஷன் பண்ணியிருக்கிறாங்க. 7 முறை மாற்றிருக்காங்க டிரான்ஸ்லேஷனை. அவர்களுடைய பழைய தலைவருடைய அந்த கிதாபில் அவர் தர்ஜுமா செய்த அந்த குர்ஆனில் 7 முறை மாற்றப்பட்டிருக்குது. இஷ்டத்துக்கு மனோ இச்சையின் அடிப்படையில் தன்னுடைய கொள்கையை மாற்றிக்கொள்வதுமா இஷ்டத்துக்கு மாற்றிட்டு இருந்தாங்க. சுப்ஹானல்லாஹ். இப்போ இவர் என்ன சொல்றாரு, இந்த ஹதீஸ் மறுக்கப்பட வேண்டிய ஹதீஸ்னு சொல்றாரு. எதை வச்சு சொல்றாரு? அந்த ஜமாத் சொன்னாங்கன்னு சொல்றாரு. வேற ஒன்றும் கிடையாது. வேற என்ன இது இருக்கு, தரவு இருக்குது. அப்போ என்ன தாவாவை நீங்க செய்றீங்க? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாக்கு பயம் வேணாமா? நீங்க வந்துட்டு கொஞ்சம் பாப்புலர் அடைஞ்சிட்டீங்கன்னா எதை வேணாலும் பேசுவீங்களா? குர்ஆன் சுன்னாக்கு உட்பட்டு பேசுறதுக்கு உங்களுக்கு தகுதி இல்லைன்னா எதற்காக தாவா செய்றீங்க? எதை நீங்க முன்வைத்து நீங்க வந்து சூனியம்ங்கிற கலை ஒன்றும் இல்லைன்னு சொல்றீங்க? எதை முன்வைத்து இதை பரப்புறீங்க? அல்லாஹ்வுக்கு பயம் வேணாம்? 5 வருஷ காலம் 10 வருஷ காலம் ஒரு நாள் கூட வச்சிட்டு போயிடுமே, அல்லாஹ் கிட்ட இருந்து வஹி வந்திருக்குமா இல்லையா? ஒரு சூரியக்காரனுக்கு வந்த வஹியை பின்பற்றுவதுதான் இஸ்லாமியர்களின் வழக்கமா? நல்லா யோசிச்சு பாருங்க. அடுத்தது பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ஒருவேளை வஹி வந்தால் அவர் சூனியக்காரர் ஆயிட்டார். இப்போ என்ன சொல்ல வராருன்னா, இந்த ஹதீஸ் சஹீஹாக இருக்கிற பட்சத்தில் நீங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை சூனியக்காரராக ஆக்கிட்டீங்க. பெரும்பான்மையான சமூகம் இந்த ஹதீஸை ஏற்றுக்கொள்ளுது. இந்த கூட்டம் மட்டும்தான் அந்த ஹதீஸை மறுக்குது. நல்லா தெரிஞ்சுக்கணும். இவர்கள் மட்டும்தான், வெறும் சொற்ப அளவில் இருக்கக்கூடிய இவர்கள் மட்டும்தான் ஹதீஸை மறுக்கிறாங்க. இந்த ஹதீஸை ஏற்றுக்கொண்டவர்கள் தான் பெரும்பான்மையான முஸ்லிம்கள். இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ஏற்பட்ட ஒரு சோதனை என்பதாக எல்லோரும் ஏற்றுக்கொள்கின்றோம். ஆனால் இவர்கள் என்ன சொல்றாங்க, இந்த ஹதீஸ் மறுக்கப்பட வேண்டியது நாங்கள் மறுத்துட்டோம் சொல்லிட்டு அவங்க வியாக்கியானம் கொடுக்கும்போது எப்படி கொடுக்குறாங்கன்னு சொன்னால், அவங்க இந்த சூனியம் செய்யப்பட்ட நிலையில் அவங்களுக்கு என்ன பாதிப்பு இருந்துச்சுங்கிற அளவுக்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மிக தெளிவாக சொல்றாங்க. இவர் என்ன சொல்றாரு, அந்த நேரத்தில் வஹி வந்திருந்தால் ஒரு சூனியக்காரனுக்கு வஹி வந்திருக்குன்னு சொல்றாரு. நஊது பில்லாஹ், எப்படியான வார்த்தை இது, எவ்வளோ கேவலமான வார்த்தை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்ல நினைச்சது மாதிரி சொல்றதும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலே இப்படியான ஒரு இட்டுக்கட்ட செய்யறதும், கேட்டால் விளக்கம் கொடுக்குறாங்க, வியாக்கியானம் கொடுக்குறாங்கன்னா என்ன அர்த்தம்? ஒரு சூனியக்காரன் இருக்கான், சூனியம் வச்சுட்டாங்கன்னா பைத்தியம் ஆயிட்டாரு. ஒரு பைத்தியமா இருக்க நபியை வந்து பைத்தியம் ஆயிட்டாருன்னு தான் இவங்க சொல்றாங்க, வேற ஒண்ணும் இல்ல. அந்த பைத்தியமா இருக்கக்கூடிய அந்த ஒரு பீரியட் இருக்குமா இல்லையா, அந்த பீரியட்ல எத்தனையோ வஹிகள் வந்திருக்கும். அப்ப அந்த வஹியை எப்படி நம்ம எடுத்துக்கிறது? எங்கப்பா அப்படி இருக்குது? நபி பைத்தியக்காரர் ஆயிட்டார் நஊது பில்லாஹ் அப்படின்னு எங்க இருக்குது? அந்த ஹதீஸ்ல எங்க இருக்குது?
திருமறை குரானை எப்படி ஏத்துக்கிறது? திருமறை குரானை மறுக்கக்கூடிய வண்ணமாக சொல்லுவதுதான் இது. அடுத்தது திருமறை குரானை மறுக்கக்கூடிய அளவுக்கு இந்த இப்ப நீங்க நிறைய ஹதீஸை மறுத்துட்டீங்க. அடுத்த ஸ்டெப் என்னது? திருமறை குரானே மறுக்கக்கூடிய அளவுக்கு நபிக்கே சூனியம் வச்சுட்டாங்கன்னு சொல்றது. நபியை யாராவது ஒருத்தவன் என் உயிருக்கும் மேல நேசிக்கக்கூடிய நபியை அவருக்கு வந்து சூனியம் வச்சு பைத்தியக்காரனாக்கிட்டாங்க சொல்றவங்க என்ன பண்ணும்? நீங்க சொல்லுங்க. அல்லாஹ் தான் அவங்களை காப்பாற்றும். அல்லாஹ் தான் அவங்களை காப்பாற்றும். நபிக்கு ஒரு பொழுதும் சூனியம் வைத்ததில்லை. நபிக்கு அல்லாஹ்வுடைய வேதங்கள் கொடுத்திருக்கான். அல்லாஹ் அதை ஒரே நேரத்துல கொடுக்காம ஒரு சிறிதாக நபிக்கு அல்லாஹ் வந்து அருளி இருக்கான். அதனால சூனியம் டைம்ல வச்சுட்டாங்க அப்படின்னு நம்புறதே திருமறையும் இருக்கிறது. எத்தனையோ பேர் சவாலிடுறாங்க. சூனியம் இருக்குன்னு என்னப்பா சொல்ற? எனக்கு வந்து நீ சூனியம் வை, உன்னால முடிஞ்சா சூனியம் வைன்னு சொல்லிட்டு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுல இன்னுமே சவால் இன்னும் இருக்கு நிலுவையில. யாராவது முடிஞ்சா வந்து வை, உனக்கு 10 கோடி தரேன் 100 கோடி தரேன்றாங்க. ஆனா யாரும் முன் வர மாட்டாங்க. இருந்தா தான் வைக்க முடியும். அது நபிக்கே சூனியம் வச்சுட்டாங்க நம்புறது வந்து ஒரு மடமை, ஒரு முட்டாள்தனம். இப்போ அடுத்தது பார்த்தீங்களா, கடைசியில் எந்த ஆதாரமும் கிடையாது சூனியம் அப்படிங்கக்கூடிய ஒரு கலை இல்லைன்னு சொல்வதற்கு. அதுக்காக கடைசியில் என்னது? எனக்கு சூனியம் வைப்பா, எனக்கு சூனியம் வை, எனக்கு சூனியம் வைப்பா, எனக்கு. இப்போ அப்படி தான் அஜுவா மறுத்தாங்க. அஜுவா பெருத்தம்பளத்தை எப்படி மறுத்தாங்க? அந்த பெருத்தம்பளம் ஹதீஸ் எப்படி மறுத்தாங்க? ஓ, அஜுவா பெருத்தம்பளம் வச்சா ஓகே இப்படியா? அப்போ எனக்கு தான் நான் அஜுவா பெருத்தம்பளத்தை சாப்பிட்ற வசதி தான். இப்படி பைத்தியகாரத்தனமான பேச்சு தான் இவங்களுடைய ஆதாரம். இப்போ இது வந்து என்ன, சுப்ஹானல்லாஹ், மிகப்பெரும் தவறு. ரெண்டாவது, இதுக்கெல்லாம் மேலே அவர் என்ன, இந்த ஹதீஸை நம்பக்கூடியவர்கள், சூனியம்ங்கிற ஒரு கலையை நம்பக்கூடியவர்கள் முஷ்ரிக்குகள், ஷிர்க் வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இது என்னத்தை சொல்கிறது? அதனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்படியான துஆத்திலிருந்து, மோசமான தாய்கள்கிட்ட இருந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாதுகாக்கட்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த சகோதரருக்கு நேர்வழி காட்டட்டும். இவர் யாருன்னு நமக்கு தெரியாதுங்க, நேர்வழி காட்டட்டும். அவர் மேலே நமக்கு எந்த கோபமும் இல்லை. அவர் இப்படியான சில தவறான தகவல்களை வந்துட்டு படிச்சிருக்கிறாரு. அவருக்கு நாம் என்ன அட்வைஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், குர்ஆன் சுன்னாவை சரியான முறையில் படிங்க, சரியான உலமாக்கள்கிட்ட இருந்து படிங்க. மன்ஹஜ் அகீதா அதில் அதாவது தெளிவாக இருக்கக்கூடிய, இந்த குர்ஆன் சுன்னால தெளிவான மன்ஹஜில் இருக்கக்கூடிய அந்த ஸ்காலர்ஸ்டேருந்து நீங்கள் படிங்க இன்ஷா அல்லாஹ் தஆலா. அப்படி இல்லாமல் வழிகட்ட சிந்தனையில் இருக்கக்கூடியவர்கிட்ட நீங்கள் இந்த இன்புட் எடுத்தீங்கன்னா அதே தான் நீங்கள் ஒப்பிப்பீங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை வழிகேடிலிருந்து பாதுகாப்பானாக. இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் வந்து ஒரு இப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறோன்னு சொல்லிட்டு வழிகட்ட சிந்தனை பரப்புறது அப்படிங்கிறத நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. ஜஸாக்குல்லாஹ் ஹைரன் வபாரக்கல்லாஹு ஃபீக்கும்.